மேடவாக்கத்தில் இருக்க ஃபிஷ் மார்க்கெட். இங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில 3 மணில இருந்து 2 மணி வரைக்கும் கடை இருக்கும் அப்படின்றாங்க. இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம் ஆகுது அப்படின்றாங்க. மீன்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம். மீன்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம போய் பார்ப்போம். ஐயா என்னென்ன மீன்லாம் இருக்கு? லெதர் இருக்கு. லெதர் ஜாக்கெட். இது வந்து இப்போ எதுக்கெல்லாம் நல்லது? இது ஃப்ரைக்கு நல்லா இருக்கும். சிக்கன் மாதிரி இருக்கும் டேஸ்ட். இது வஞ்சிரம், சின்ன வஞ்சிரம், பேபி வஞ்சிரம்னு வஞ்சிரம். அதை வாங்க மக்கள் கெஞ்சிரும், ஏன்னா அவ்வளோ ரேட்ல இருக்குது. ஏன்னா தடகாலம், இப்போ மீன் தடகாலம், அதனால ரேட் ஹெவியாக தான் இருக்கும். இது ஐலா. ஐலா ஃபேமஸான மீன். காணாங்காத்த பாட்டு பேரே நல்லது. ஐலா ஃபுல்லா பொண்ணுங்களா அதுங்க? பேரு ஃபேமஸான மீன். பழைய அந்த கானா பாட்டு எல்லாத்துலயும் அந்த பேர் வரும். இது போய் சங்கரா, தொப்ப சங்கரான்னு வாங்க. இது தொப்ப சங்கரா நல்லா தின்னும் போல. அது தொப்ப சங்கரா வெரைட்டி. சங்கரால ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு. அதனால இது ஒரு வெரைட்டி தொப்ப சங்கரான்னு வாங்க. இது மஞ்சள் சங்கரா, படையப்பா பேரு. அவர் பேர் படையப்பாவா? மஞ்சள் சங்கரா. ஆஹா. குழம்புக்கு மட்டும் என்ன அந்த சங்கரா எடுத்துக்கலாம். டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இது குழம்பு ஃப்ரை ரெண்டுமே பண்ணலாம். ஃப்ளஷ் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது ப்ளூ கிராப் எக்ஸ்போர்ட் நன்றி. எவ்வளவு பெருசு இருக்குது? எக்ஸ்போர்ட். வேற நார்மல் ஃபார்மரா இருக்கு. இது சி ஒயிட் கடலரா. கடலரா. இது நார்மல் ஃபார்ம் வளப்பேரா, பண்ணையரான்னு வாங்க. பண்ணையரா. இல்ல பண்ணையராவே பெருசா இருக்கு. சைஸ் இதோட பெருசா வரும். ஓ, இதோட பெருசா வரும். அது நார்மல் ஃபார்மரா தான், வெள்ளரா. இது ஏரி மீன், ரோகு மீனுவாங்க. இது ரோகு, இது கட்லா, இது விரால், இது உயிர் விரால். கடிக்கும் அது கடிக்கலாம் செய்யாது. கடிக்கலாம் செய்யாது. தொழுங்க. டேய், ஆஹா, ஒரு மாதிரி வலுவலுப்பா இருக்கு. சிலிங்கா இருக்கும் போல, தொட விட மாட்டுது. கையில எடுத்து பாருங்க. எப்படி புரியுங்க? இதுக்கு மீனே நான் பிடிச்சது இல்லையா? இல்லையா? ஆடாம இருடா. ஆஹா, ஒரு உயிரோட மூணு வாழ்க்கையிலே நான் பிடிச்சிருக்கேன். என்னடா என்ன பெரிய ஆளா நீ? யாரும் தெரியலண்ணா, யாரும் தெரியல. இங்க பாருங்களா எப்படி பாக்குறான் பாருங்களா கண்ணை. இங்க பாருங்க கண்ணை அப்படியே சிமிட்டி பேசுறான். அதான் பேசு. பேர் என்ன? பேர் என்ன சொல்லு. சொன்னவன உயிரோட விட்டுறேன். சொல்லு பேர் என்ன? இந்த லிப்ஸ்டிக் போட்டுக்கியா வாயில, சிவப்பா இருக்கு. அப்படி பார்க்காத, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ கேலியாக போற. இதுக்கு வந்து இந்த முள்ளுலாம் இருக்குமே, அதை பிச்சுறீங்களா நீங்க? அது வந்து தேலிங், அது வேற. ஓ அது வேற. அம்மா அம்மா அம்மா. நாட்டு விரால். இது அந்த மீசை அது வராது. அது தேலி மீனுக்கு தான் அந்த முள்ளு அந்த மாதிரி வரும். இது வராது. இங்க விட்டா அங்க போகுது. அது நீந்தி தான் இருப்பாங்க. வேற என்ன நம்ம இடத்துல ஸ்பெஷலா ஏதாவது மீன் வந்திருக்கு? இப்போதைக்கு கடகாலனால வெரைட்டி எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் வரும். அப்படியா? பெருசாலாம் வராது. வந்தாலும் ரேட் ஹெவியா இருக்குன்றனால யாரும் எடுக்க. இது வரைக்கும் நீங்க வந்து வித்தியாசமான மீன் பாத்திருக்கீங்களா? இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மீனை நான் பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம். வித்தியாசமான மீனா உடுப்பாத்தின்னு ஒன்று இருக்கு, ரெட் ஸ்னாப்பர் இருக்கு. உடுப்பாத்தியா? சக்காலத்தின்னு ஒரு மீன் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? உடுப்பாத்தின்னு வரும். வேற ஒதட்டி. என்னம்மா பட்டர் பிஸ்கட் எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்க? பட்டர் பிஸ்கட் கொடுத்துட்டு போறீங்க நீங்க? யாருக்கு டீ சப்ளையர் வரா கையில ஃபுல்லாவா? ஐயோ அக்காலாம் பெரிய ஆள் போலியா இந்த ஏரியால. ஓ, என்னதான் பிஸியா இருந்தாலும் வந்து டீ கொடுப்பாங்க இங்க வந்து. இப்ப பிஸியா இருக்குங்களா? பட்டர் பிஸ்கட் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்களா? இது என்ன மீன்? இது எல்லோ பென்டியூன் வாங்க. கேரட். பா, இதெல்லாம் நம்ம உயிரோட எல்லாம் வந்து நம்ம பிடிக்க முடியாது. நீங்க எவ்வளவு கோடி ரூபாய் காசு கொடுத்தாலும் இந்த மீனோட உயிரோட சாப்பிட முடியாது. ஓ, எடுத்தோட செத்துருமா இது? என்னதான் காசு கொடுத்தாலும் என்ன மனுஷன் பாரு, கௌரவமான மனுஷன் போல. எத்தோட செத்துருவாப்ல. இதுதான் மானஸ்தன். மத்தி இருக்கு. மத்தி இருக்கு. அப்புறம் நம்ம எல்லாம் பார்த்தோம் சக்கரா, கிழங்கா, கெண்டை எல்லாம் அதேதான். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் இதுவா இருக்கு. சி ஒயிட். நான் பிடிக்கிறதுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இதெல்லாம் எப்படி நம்மள பொருள் அடிக்குமா? இது இந்த
புரியும் போது உயிரோட புரியும். பிடிக்கும் போதெல்லாம் எப்படி இது? அது எப்படி வழியில மாட்டிடுறதுல இந்த ரைட் இல்ல. ஆமா. ஓ அதுதான் மாட்டிக்குமா வலையில? மாட்டிக்கினா ஒன்றும் பண்ண முடியாது, லாக் ஆயிடுவார் தலைவர். இப்போ இந்த மீன்லாம் பிடிக்கிறதுக்கு நீ ஏன் போறியா கடலுக்கு? ஆனா மீனை பத்தி எல்லாமே தெரியும். வீடு நான் பக்கத்துல தானே வீடு? பெரும்பாகம் தான். ஏன்னா கடை இவ்வளவுதான் இருக்கு இன்னைக்கு இவ்வளவுதானா? நேத்து வந்திருந்தா சரியான கூட்டம். நேத்து ஃபுல்லா இருக்கும் கடை ஃபுல்லா. இப்போ கடைக்குலாம் வந்து பேர்லாம் கிடையாது இல்ல, ஒரு கடைக்கு ஒரு பேருன்ற மாதிரிலாம் நம்பர் தான், வேற நம்பர் தான். A17 அப்படின்னா நேரம் இங்க வந்துருவாங்க. சூப்பர் சூப்பர். உங்க பேர் என்னண்ணே? சரண் 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 கரண் சரண் SARN சரண். சரண் பார்க்க உடச்சிருக்கேன். டேரக்டர் வெற்றிமாறன் சார் மாதிரி இருக்கீங்கண்ணே. லுக்ல சொல்லியிருக்காங்களா ராஜி மாதிரி? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? டேரக்டர் மாரி இருக்கிறது சொல்லிதான். என்ன சொல்றீங்க அதுக்கு? நான் என்ன பண்றது, என்னோட தோற்றம் அந்த மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு படம் நடிக்கலாம் ஆசையா இருக்கா? படம் நடிக்க ஆசைலாம் இல்ல, அண்ணெல்லாம் படத்துல நடிச்சிருக்காரு. எத்தனை வருஷமா இதை பண்றீங்க? நான் 24 வருஷமா இருக்கேன் அதுல. 24 வருஷமா. மீன் பிடிக்கிறது அதெல்லாம் இல்ல? மீன் வெட்டுறது மட்டும்தான். மீன் வெட்டுறது மட்டும்தான். வெட்டுறது நீங்க என்ன ஸ்பெஷல்? எல்லா கட்டிங்கும் வெட்டுவோம். எக்ஸ்ட்ரா கட்டிங்கன்னா ஷார்ட் கட்டு, சைடு கட்டு, ட்ரிம் போடுறது எல்லாமேவா? ஏர் கட்டு இல்லைண்ணே, ஃபிஷ் கட்டு. ஃபிஷ் கட்டு ஒரு ஃபிஷ்க்கு வந்து ஒரு மாதிரி வெட்டுறது இருக்கா இல்ல எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்மேட் தானா? இல்ல ஒரு மீனை ஒரு ரகமா வெட்டுறது இருக்கு. இந்த மீனை என்ன ரகமா வெட்ட போறீங்க நீங்க கேக்குறத பொறுத்து இருக்கு. குழம்பு கேட்டீங்கன்னா குழம்புக்கு வெட்டுவோம். வஞ்சிரம் ஸ்டேஷன் வறுக்கிறதுக்குன்னா கிராஸாவும் போடுவோம், ரவுண்டாவும் போட்டு கொடுப்போம். ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. ஊரு நான் லோக்கல் தானே, மெட்ராஸ் தான். வளர்ந்தது எல்லாம் மெட்ராஸ் தான். வீட்டுல எத்தனை பேர்ல? நானு, ஒய்ஃப், 2 பசங்க. பசங்க 2 பேரும் படிக்கிறாங்க. வருமானம் போகலாம் இதுல? கடவுள் கொடுக்குறது தானே, நம்மளுக்கு எது வருதோ அது வரும். நம்மளுக்கு வரலன்னா இல்ல. டெய்லி ஏதோ வரும், ஏதோ குடும்பத்து அளவுக்கு வரும். சண்டே டைம் அது மாதிரி சண்டேல எல்லாம் ஒரு 4 ரூபா 5 ரூபா சம்பாதிக்கும். மற்ற டைம் எல்லாம் ஒரு 500 1000 அப்படி நம்மளுக்கு கிடைக்கும். நீங்க வாடகையா சொல்ல கிடையாது? வாடகை எவ்வளவு ஒரு நாளைக்கு வாடகை? ஒரு நாளைக்கு இல்ல, வாரமானா கட்டுறது. எவ்வளவு வாரமானா? வாரம் 1150 ரூபா கட்டுறோம். 1150 ரூபா. ஒரு மீனுக்கு கட் பண்றதுக்கு எவ்வளவு வாங்குவீங்க? இந்த மாதிரி லைவ் ஃபிஷ்ஷா இருந்தா 30 ரூபா வாங்குவோம். நார்மல் அந்த மாதிரி மீனா இருந்தா 20 ரூபா வாங்குவோம். சின்ன மீனா இருந்தா 30 ரூபா வாங்குவோம். ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை மீனா கட் பண்ணா ஒரு வருமானம் வரும் உங்களுக்கு? ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 50 கிலோ வெட்டினா ஒரு 2000 ரூபா சம்பாதிக்கலாம். 50 கிலோ வெட்டினா 2000? ஆமா, 50 கிலோ வந்துடும். அதுதான் சொன்னேன், கடவுள் கொடுக்குற வரேன்னு. கிடைக்கிறத பொறுத்து. நீங்க வந்து எவ்வளவு வெட்டிருக்கீங்க? நாங்க 10 கணக்குல வெட்டியிருக்கோம் ஒரு நாளைக்கு. ஆமா, அவர்ல எங்க சீப் இருக்கான், அவர் உட்காந்துருக்காரு. அவர் வெட்டுற ஸ்டைலே தெரியுதுங்க, பயங்கரமா பண்றாரு. அவருக்கு அப்புறம் தான் நாங்களாம். நாங்களாம் வந்து சத்தியமா காலேஜ், பனிமலர், எல்லா காலேஜும் மீன் வெட்டுவோம். நாங்க விருப்பப்பட்டு சாப்பிடுறது ஃபுட் ஐட்டத்திலேயே சின்ன சின்ன மீன் தான் விரும்புவீங்க. ஆமா, மத்தி, கவலை. உங்களுக்கு தெரிஞ்ச எந்த மீன்ல இருக்குது ஒரு நல்ல மீன், நல்ல டேஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு எந்த மீன் பிடிக்கும்? ஸ்ட்ரென்த்தான மீன் பாத்தீங்கன்னா நீங்க காலா இருக்கு. காலா ஆமா, சலமன் சொல்லுவாங்க. 2வது கொடுவா. அதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட்ல மீன் பாத்தீங்கன்னா கருப்பு ஓவல். அது சாப்பிட்டா என்ன உடம்புக்கு? அதுல ஒரு மருத்துவம் இது, வெள்ளை கிழங்கா இருக்கு. அதுவும் மெடிசன் ஃபிஷ் தான், அது உடம்புக்கு நல்லது. திருக்க சாப்பிடலாம். திருக்க மீன் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் அவ்வளவு நல்லது. சூர மீன் சாப்பிடுறது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த், ஜிம்முக்கு போறவங்களுக்கு அந்த உடம்பு எனர்ஜிக்கு ரத்த ஓட்டத்துக்கு அந்த மீன் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மீன் இது வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு, இது வந்து நாட்டு மீன் சொல்லுவாங்க. நாட்டு மீன். ஆனா இது சாப்பிடுறதுல ஒரு பயன் இல்ல, சும்மா டேஸ்ட்டுக்கு சாப்பிடலாம். ஆமா, இது ஒரு டேஸ்ட்டுக்கு தான் சாப்பிடுது. 2வது உங்களுக்கு சொரா சாப்பிடலாம். சொரா வந்து உடம்புல பொறுத்தவங்களுக்கு அந்த பால் தன்மைக்கே கொடுக்கும். அந்த சொரா அவ்வளவு சாப்பிடும், அது அவ்வளவு. ஆமா, இந்த இது இன்னொரு ஒரு மீன் இருக்கிறதுல விலை அதிகமா சொல்றாங்க. வஞ்சிரம் வந்து எப்பவும் ஒரு ரேர் தானே, அது எப்பவும் காஸ்ட்லி, கோல்டு மாதிரி. அது அப்படியா? இல்ல அதுல அது சாப்பிட்டா என்ன பலன் இருக்காது? அது பலன் கிடையாது. அது என்ன டேஸ்ட்னா உங்களுக்கு ஸ்லைஸ். வஞ்சிரன்றது முள்ளு இல்லாத மீன். அங்க போன்லெஸ் மீன். அது போன்லெஸ் மீன் இல்லைன்னா வஞ்சிரன்றது முள்ளு இல்லாத மீன். அது எப்பவும் ரேட்டு ஜாஸ்தி தான்.
அது ஒரு டேஸ்டாவும் இருக்கும். ஆமா. ஆனா சாப்பிடறதுனால இந்த பயனும் கிடையாது. பயன்லான்றது இல்ல, அது தனிப்பட்ட ரகம். வஞ்சிரன்றது எப்பவும் ஒரு ரகம், வஞ்சிரம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வெள்ளை வவ்வாலு எக்ஸ்போர்ட் கட் பண்ணும் போதுல அந்த வஞ்சிரம் வரும் போதுலாம் உங்களுக்கே பிரகாசமா இருக்கும்ல. ஆஹா, வஞ்சிரம் வெட்டுறது ஒரு தனி இதுன சுகம். அப்படியா? ஆமா. அது ஒரு போத மாதிரி உங்களுக்கு அப்படியே தடவி வெட்டும் போது அந்த வலுவலுப்பா நல்லா இருக்கும். நாங்க முத கத்துக்கிறது அதுல வெட்டி தான் கத்துக்கிறது மீன். வஞ்சிரம் வெட்டுறது ஒரு தனி ஸ்டைல். இருந்தாலும் எந்த மீன் சாப்பிடுறதே வேஸ்ட். இந்த மீன்லாம் சாப்பிட்டு சும்மா இருக்கலாம். மீனை பொறுத்தவரைக்கும் எந்த மீனும் வேஸ்ட் கிடையாது. எந்த மீனும் வேஸ்ட் கிடையாது. எல்லாத்துலயும் ஒரு ஒரு தன்மை இருக்கு. சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. நம்மளுக்கு மழை டைம் ஓவரா கோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெடிசன் அதை மாத்திரை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. காரப்பொடி இருக்கு, அந்த காரப்பொடி மீன் வாங்கி ஒரு கட்டிங்ல வச்சு அடிப்பீங்க இல்லைங்க. அந்த காரப்பொடி மீன் இருக்குல்ல, அதை நீங்க என்ன பண்ணனா வாங்கி நல்லா பெப்பர் போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கோல்டு உடனே எடுத்துரும். காரப்பொடி மீன் அது ஒரு தன்மை. கறி குழம்பு வச்சீங்கன்னா நீங்க ஒரு நாள்லயே சாப்பிடணும். மீன் குழம்பு வச்சீங்கன்னா 3 நாள் 4 நாள் கூட சாப்பிடலாம். ராத்திரி கம்னு 4 நாள் கூட சாப்பிடலாம். ஏன்னா உங்களுக்கு மீனை பொறுத்த வரைக்கும் கெட்டு போகாது. நீங்க நல்லா வச்சு 3 நாள் 4 நாள் ஃப்ரிட்ஜில் ஒன்றும் தலைலாம் இருக்கு பாத்தீங்களா, மீன் தலை, வஞ்சிரம் தலை, கொடுவா தலை, அதெல்லாம் ஒன்றும் சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் அதெல்லாம் வெரைட்டி சூப்பரா இருக்கும். நீங்க வேணா நெக்ஸ்ட் டைம் வாங்க. அதான் சொல்லிட்டேன் பாருங்க. அது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு மெடிசன் நம்ம எடுக்க தேவையில்ல. கல்யாணம் உள்பாத்தி சாப்பிடலான்றீங்க. கரெக்டா? கரெக்ட். இங்க நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியாது. இத தெரியாம போயிட்டு எதை எடுத்துட்டு இது போயிட்டு அந்த மாதிரி ஆசைப்படுறவங்க உள்பாத்தி வாங்கி சாப்பிடலாம். நீங்க உள்பாத்தி எத்தனை என்ன சாப்பிட்டீங்க? நான் நிறைய வாட்டி சாப்பிட்டுறேன். மாதிரி உள்பாத்திலாம் இங்க முக்காவாசி பேர் உள்பாத்தி சாப்பிடாத ஆளே கிடையாது. என் தம்பி எல்லாம் புது கல்யாணம் தான் நிறைய டைம் வாரத்துல 3 நாள் 4 நாள் எடுத்துட்டு போவோம் உள்பாத்தியா. ஆமா. ஐயோ, மீனோட தலைதான் டேஸ்ட். ஆள் பாக்குறது எப்படியா இருக்காரு? ரஜினி ஃபேன் அண்ணன். பரம்பரை ரஜினி ஃபேன். அவ்வளவுதான். வாழ்க்கையை பத்தி தானே பேசுறோம். அதான் ஏன் முடிஞ்சிச்சா? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஓகே, பேசுறது நன்றி. மட்டுமா? மிக்க மகிழ்ச்சி.